மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் பணி இடத்துல என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும், மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கும், மேலும் பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படும் அனைத்து விதமான தகவல் அனைத்துமே மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மகர ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் மகர ராசியில் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கார், செவ்வாய் கடக ராசியில் இருக்காரு, புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறாரு. மேலும் 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் தனுசு ராசியில் நிற்கிறாரு. மேலும் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்திற்கு செல்ல போறாரு. மேலும் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில கேது பகவானும் சஞ்சரித்து வராங்க. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வியூகங்கள் மூலமாக வெற்றிகள் காணும் மந்தனின் ஆதிக்கம் கின்றிருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆவது இடத்துல அமர்றாருங்க. இதனால் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீங்க, ஆனாலுமே அரசாங்கத்தின் மூலமாக அதற்கு முட்டுக்கட்டை ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நட்பால் அதை விலக்கி வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி கூட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்திற்கு ஒரு துணையாக நிற்பார். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்றாரு. இதனால் கட்டுமான தொழில் கை நிறைய பணத்தை கொடுக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நிலம் வாங்கி விற்பதில் சாதனை படைப்பீங்க. நண்பர்கள் தேடி உங்களுக்கு தானாகவே உதவி செய்வாங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆவது இடத்தில் அமர்றாரு. இதனால் வாகனங்கள் வாங்குவீங்க. காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை எட்டி கை கூடி வரும். தொழிலில் மன நிம்மதி கிடைக்கும். மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றாரு. இதனால் குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பொருளை அனுப்பி வைக்க வேண்டும். தாமதமானால் கெட்ட பெயர் உண்டாகக்கூடும். மேலும் தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலுமே அதை தாண்டி வருமானத்திற்கு வழிவகுப்பீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் 12 மற்றும் 1ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு தூக்கத்தை தொலைப்பீங்க. மேலும் மனைவி புரிந்து கொள்ளாமல் நடப்பதால் மனசஞ்சலம் அடைவீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதை விலக்கி விடுவது ரொம்ப நல்லது. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் உதவி செய்வீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 9ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் பண வரவு எதிர்பாராத இடத்தில் இருந்து கிடைக்கும். இன்னும் செலவுகள் கைமீறி போக சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே அதிகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அதே போல மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்காரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்காரு, பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்காரு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு, பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்காரு, லாபஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானும் இருக்காங்க. அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு. மேலும் கிரக மாற்றங்கள் 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போறாரு. இதனால உங்களுக்கு இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். கோபமாக பேசுவதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொண்டு நிதானமாக பேசி செயல்படுவது காரியத்திற்கு வெற்றிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் எந்த விஷயத்திலுமே மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றும். குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பயணங்கள் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றிகரமாக்கவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு திட்டமிட்ட பாடங்களை படித்து வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களால் அமைதியின்மை கூடும். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை நீங்க முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. இன்னும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பாங்க. வியாபார போட்டிகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். மேலும் திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடும். திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. உறவினர்களோடு தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகக்கூடும். மேலும் வாகனங்களால் செலவு ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு, உடல் சோர்வு உண்டாகக்கூடும். மூத்த சகோதரர் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க. மேலும் மாணவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சேரும். கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கும் இடத்துல கவனமோடு பேசி பழகுவது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி பார்ப்பீங்க. சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். ஸோ சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை அன்று வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடையும், உடல் ஆரோக்கியமும் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வாரம் சனிக்கிழமை சனி பகவானை நினச்சி இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய அருள் உங்களிடம் படும். உங்ககிட்ட பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த பரிகார பலனை அவங்களுக்கும் சொல்லுங்கள். அவங்களும் தொடர்ச்சியாக செய்து அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். நன்றி.